இப்போ நம்ம மன்னார்குடி போக போகிறோம். நானும் என் தம்பியும் இதே ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு பஸ்ஸில் தான் போகிறோம். லக்கேஜ் நம்ம இது கீழே வச்சாச்சு. ஓகேவா? கேமரா பேக் மட்டும் நம்ம கையில் சேஃப்டியாக இருக்குது. கண்டினியூ பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்சால் உங்களுக்கு நடுவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எங்கள் டின்னரு எப்போ எந்த டைமில் வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்கன்ட்டு. ஓகேவா? 2 hours later. விக்கிரவாண்டி வந்தாச்சு. இப்போ எல்லாம் நம்ம நைட்டு 1 மணிக்கு டின்னர் இல்லை டீ ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்லாம். ஓகேவா? தம்பி பாருங்கள், சின்ன தூக்கமே போட்டோம். தூங்கவே இல்லை நான். டைம் பார்க்குறீங்களா? போகலாம் வா. சாப்பிட போகிறோம். இதுதான் இன்னைக்கு நைட்டு டின்னர். தம்பி எதுவுமே சாப்பிடல, நான் மட்டும் ஸ்வீட் பண்ண சாப்பிடுவேன். ஓகே, இப்போ விடிய காலம் மணி 5 ஆகுது. மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். பாருங்க, அழகாக இருக்குல்ல வியூ. கிளைண்ட்டு வந்து இப்போ வந்துட்டுருக்காரு. ஆனால் லக்கேஜ் வந்து நிறையா இருக்குது. இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, இவ்வளோ வெயிட்டும். ஆனால் கிளைண்ட்டு வரட்டுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி அவரோட போயிடலாம். நாங்கள் ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வாங்க. வணக்கம் சகோஸ். இப்போ மார்னிங் நம்ம வந்து கிளைண்ட்டோட வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் கிளைண்ட்டோட வீடு. இந்த வாரம் வரலாம் கார் ஒன்று ஏற்றி. பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னும் முடியல. நானும் தம்பியும் சாப்பிட்றோம். மதியம் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா பிரியாணி. அதனால் ஃபுல் கட்டு கட்டலான்னு வெயிட் பண்ணுறோம். இதுதான் நம்ம நம்மளை நைட்டு கூட்டினா ஒரு காரில் போயிட்டு அங்கே அப்படியே வீட்டு உள்ளே போகலாம். கேமராலாம் ரெடி பண்ணியாச்சு. வீட்டு உள்ளே போயிட்டு ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டு ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. குரூப் போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போகுது. அந்தளவுக்கு ஆடியன்ஸ் இல்லை, தேவையில்ல டென்ஷனும் இல்லை, ரிலாக்ஸாக போயிட்டுருக்கு. மன்னார்குடி ஸ்பெஷல் சீரக சம்பா பிரியாணி பார்த்தீங்களா? பீஸு மட்டன் பீஸ். இன்னைக்கு ஒரு குடி வந்துடுச்சு. மட்டன் பிரியாணி சீரக சம்பா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆயில் கம்மிங்க. இன்னொரு பீஸ் வச்சுருந்தோம். சிக்கன் 65 சூடாக இருக்குது. இது மட்டும் தாங்க கொஞ்சம் ஆயிலாக இருக்குது. அதெல்லாம் இல்லை, என் தங்கச்சி அவங்க கலாய்க்கிறாங்க. நம்ம சூடு சூப்பராக இருக்கும்.
காலையிலேருந்து பட்டினியாக இருந்ததுக்கு நல்ல தரமான பிரியாணி. என்ன சொன்னால் எப்படி இருக்கு பிரியாணி? ஏதோ நாங்களே செஞ்ச மாதிரி மூன்றான். சென்னையில் சாப்பிடும்போதெல்லாம் பாசுமதி அரிசி இருக்கும். இந்த அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி. பழைய அரிசியில் தான் இந்த சீரக சம்பா பிரியாணியே பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸ். மன்னார்குடியிலே இதோட செகண்ட் டைம் நான் இதை சாப்பிட்றேன். தனுஷ் வந்து 3வது தடவை. ஃபோட்டோகிராஃபர்லாம் காலையிலேருந்து நின்று கஷ்டப்பட்டு தண்ணி குடிச்சோமோ குடிக்கலையோ, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோமோ இல்லையோ, ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவங்கள சிரிக்க வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். கடைசியாக சாப்பிடும்போது நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்றது தான் நிம்மதியான சாப்பாடு. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக சாப்பிடுவோம். இதுதான் எங்களோட அனுபவம். ஃபோட்டோகிராஃபி வாழ்க்கையோட புரிதல் அனுபவம். சரி, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பிரியாணி சாப்பிட்டு முடித்து பொண்ணோட க்ளோஸ்அப்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளைண்ட்டு கூடிய காரில் வந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து மண்டபத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க வீடு. அருமையாக இருக்க இடம். இதுதான் அவங்க வீடு. உள்ளே போனோம். போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பலாப்பழ மரம் இருக்குது. பார்த்தீங்களா, பக்கத்துலேயே ஒரு வீட்டில் பலாப்பழ மரம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? எனக்கு கையில் டச் பண்ணி காட்டுறோன்னு. இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. சூப்பராக இல்லை? கடித்து சாப்பிட்டோன்னா வாயெல்லாம் கிழிஞ்சிரும் போல். இன்னும் பெருசாகும். ரொம்ப சின்னதாக இருக்குது, பிஞ்சாக இருக்குது. கையெல்லாம் குத்தலையா? நம்ம ஃபிகர் மாதிரி தடவி பார்க்குறாதான். இல்லை, இது நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். பார்த்தா செய்ய வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். பொண்ணோட க்ளோஸ்அப்ஸ் எடுக்கணும் அவுட்டோரில். சன்லைட்டு கொஞ்சம் டவுன் ஆகட்டுன்ட்டு வெயிட் பண்ணுறோம். ஃபுல்லாக டெல்டா இடம் இல்லை இது ஏரியாவில். பக்கத்துலேயே காவிரி ஆறும் ஓடுது. முடிஞ்சால் அங்கே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் டைம் இருந்தால். அதே போல் மயில்களும் இங்கே அதிகமாக இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். ஜூம் போகுமா என்னன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். வாங்க அப்படியே வீட்டையும் காட்டுறேன் உங்களுக்கு. கிளைண்ட்டோட வீடு. போன தடவை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பையும் இங்கே தாங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். 3 days. அப்படிங்களா? இதுதான் அவங்களோட வீடு. இந்த காரில் தான் மண்டபத்துலேருந்து வந்தோம், இனோவா. இது ஃபுல்லாகவே அவங்க இடம் தான். இது பின்னாடி ஒரு வீடு. கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்தால் தங்கிறதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. ராகி சேமியா காலையில் டிஃபன் மன்னார்குடியில். தேங்காய் பால், அப்புறம் ஒயிட் சுகர் மிக்ஸி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே. அதே போல் நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார். ராகி சேமியா, தேங்காய் பால், சுகரு, அதில் வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாரு. அது மாதிரி இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்குல்ல? என்னையும் ட்ரை பண்ண சொன்னார். கொஞ்சம் பயந்துட்டேன் நான். ஏன்னா மார்னிங்கில் ஒரு சஃபி, ஒரு சதாம், அது நம்ம சார், அது நம்ம சிஸ்டர், அது லத்தீஃபா, இது அம்மா மன்னார்குடி மாமியார்.
இது லத்தீஃபாவோட மாமனார், மூத்தவர். அந்த பஜார் எல்லாம் மன்னார்குடியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா துளசேந்திரபுரம்னு ஒரு ஊர். இந்த ஊருக்கும் அதாவது மன்னார்குடிக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு சின்ன தொடர்பு ஒன்று இருக்குது. முன்னாள் அதிபர் கமலா ஹாரிஸ் தெரியுமா, துணை அதிபர், அவங்களோட பூர்வீக இடமும் இதான் அந்த துளசேந்திரபுரம் அப்படின்ற இந்த சின்ன கிராமம். இப்போ அந்த இடத்த தான் நம்ம வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது, படித்துறை அப்படின்றாங்க, படித்துறை குளம். அதில் வந்து நம்ம இப்போ குளிக்க வந்திருக்கோம், அங்கே என்ஜாய் பண்ணலாம். புது மாப்பிள்ளை குளிக்க போகிறாரு பாருங்க. முங்குனா தான் மோதிரம் தருவாங்களாம். குளம் நல்லா பெருசாக தாங்க இருக்கு. விழுது இருந்தால் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே எகிரி குதிக்கலாம், விழுது தான் இல்லை. என்ன அண்ணா ஒரே இடத்துல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு. கஞ்சா குடிக்கீங்களோ அலைவாங்க, சம்பவம்லாம் இருக்குங்க. தமிழ்நாடோட மானத்தை நான் தான் காப்பாற்றுவேன். ரெடியா தம்பி? குதிக்கும்போது சொல்லு. ஏன் கேட்ச் பண்ண போறீங்க அவனை? தமிழ்நாடோட மானத்தை நான் தான் காப்பாற்றுவேன். முடிச்சிடுறா. உங்க அப்பா பேர் என்னடா? ஆளு பேரை சொல்லி குதி. அந்த நீச்சல் தெரியாதுடா. இங்க பாரு, இது வரைக்கும் இருக்குடா. இங்க பாரு, இது வரைக்கும் இருக்கு. உன் ஆள் பேர் என்னடா? ராஷ்மிகாவா? இங்க பாரு, இது வரைக்கும் இருக்கு, செஸ்ட் வரைக்கும் இருக்கு. செவனா தாவுடா, தாவு. எங்கடா நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஆழம் கிடையாதுடாங்க. இந்த பேர் அந்த அண்ணா காட்டுவார் பேர் ஆழம். ஆழம் காட்டுவார். இவ்வளவுதான் இருக்கு. இந்த முயற்சியில் அவன் பின்வாங்கிட்டான். பாய் பாய் படித்துறை குளம்.
ஈவெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஜாலியாக எல்லாருமே கிளம்பி திரும்பவும் படித்துறை கோலத்துக்கு வந்தாச்சு. கிளைண்ட்டு ஃபுல்லாக ஹாப்பி. ஃபோட்டோ வீடியோ எடுத்ததுக்கு ஃபோட்டோகிராஃபி முடிஞ்சுது, வீடியோகிராஃபியும் முடிஞ்சுது. ஜாலியாக படித்துறைக்கு வந்திருக்கோம், ஃபன் பண்ணலான்னு. 3 நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். நல்லா அழகாக அருமையாக கவனிச்சுக்கிட்டாங்க. கிளைண்ட்டுன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, பாசமாக அன்பாக உணவு பரிமாறுறது ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையான பாசத்தோடு பரிமாறி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபருன்ற இதுவே பார்த்துக்கல. அவங்க மகனை போல் பார்த்துக்கிட்டு நல்லா அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஈவெண்ட்டை முடித்தாச்சு. இன்றைக்கி நைட்டு பஸ் ஏறி கிளம்ப போகிறோம். சென்னைக்கு திரும்பவும் வந்துடுவோம். கடைசியாக ஒரு தடவை படித்துறை குளத்தில் குளிச்சிடலான்ட்டு வந்தோம் எல்லாருமே. இங்கே பாருங்க, அஞ்சலி அம்மா யாருன்னா தூக்குங்கப்பா. எல்லாம் சுட சுட சீரக சம்பா மட்டன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. சிக்கன் 65 சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 hour கழித்து அப்படியே படித்துறை குளத்துக்கு வந்தாச்சு. ஃபுல் ஃபன்னு. அவங்க குளிக்கிறதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன்னா நான் குளிக்க முடியாது. அதனால் கட் பண்ணிவிட்டு நானும் போய் குளிக்கிறேன். ஓகே, ஏஷியாலேயே மிகப்பெரிய தெப்பக்குளமாக இது. அந்த தெப்பக்குளத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த சைடு ஒரு பஸ்ஸு ஒன்று போகுது, தெரியுதுங்களா? அப்படியே இந்த பக்கமும் ஒரு ரோடு. 3 பக்கமும் அந்த தெப்பக்குளத்தை சுற்றி ரோடு போகுது, மெயின் ரோடு. மன்னார்குடியிலேருந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த தெப்பக்குளத்தோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி அந்த கோவிலில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த பெரிய தெப்பக்குளம் இருக்குது. இதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல. ஆசிய கண்டத்துலேயே பெரிய குளமாக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குளத்தை பற்றி, அப்புறம் அந்த பெரிய கோவில்னு சொல்கிறாங்க, பெரிய கோவில் கோபுரத்தோட ஹிஸ்ட்ரியும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மன்னார்குடி வருவேன். அப்போ அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு அதோட வரலாறை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அந்த குளம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி போட்டிங்லாம் விட்டுருந்தாங்களாம், படகு சவாரி. ஆனால் இப்போ அது இல்லையா, என்னன்னு தெரில, கேன்சல் பண்ணியிருக்காங்க. சன்லைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஈவினிங் டைம் கொஞ்சம் லேட்டாக வந்துடும். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதை பற்றின வரலாறு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராஜகோபால சுவாமி திருக்கோவில் கோபுரங்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. முழு வரலாறையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நெட்டில் பார்த்து சொல்லணுன்னா அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்டுட்டு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அழகாக பாருங்கள், லைட்டிங்ஸ் பயங்கரமாக இல்லை? அப்படியே ரைட்டில் பேன் பண்ணுறேன் பாருங்கள்.
பேக்ட்ராப்பில் ஸ்கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே லெஃப்டில் பேன் பண்ணுறேன். கோவிலில் வேலைப்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு. கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை, அதனால் உங்களுக்கு மேப்பு காட்டுறேன் பாருங்க. ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இவர் தான் சஃபி. நமக்கு இந்த இடத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சார், இதை மிஸ் பண்ணுறீங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. சஃபி ப்ரோக்கு தேங்க்ஸ். பார்த்தீங்களா குழந்தையோட ஹாப்பினஸ்ஸை. மேடம் யார் தெரியுதா? நிச்சயமாக மன்னார்குடி ஆளுங்களுக்கு தெரியும். நம்ம அழகான பதுமை செங்கமலம். நம்ம தம்பி ஆசீர்வாதம் வாங்குறாரு, நம்மளும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வேறு குழந்தைங்கள்லாம் போகிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட தூரத்தில் நின்று தான் நம்ம எப்பயுமே அவங்கக்கிட்ட போகணும். ஏன்னா எந்த டைமில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பாசமாக போயிட்டு அவங்கக்கிட்டலாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கிட்ட போகக்கூடாது. குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கணும். அப்படியே இருங்க, நானும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. என்னை தூக்கி சொல்லிட்டு இது டம்மால்னு கீழே போட்டாச்சு. செதறு மாதிரி செதறிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தலைமுடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. செம்மையா இல்லை ப்ரௌனா? நம்ம சஃபி ப்ரோ சொல்கிறாரு கலர் அடிச்சிருப்பாங்களாம். ஒரு குழந்தை ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கோவில் கோல்டன் லைட்ஸில் செம்மையாக மின்னுதுங்க. மேடம்க்கு வயசு வந்து 38. அமைதியாக நின்றுட்டுருக்குங்க சரிங்களா. ஆனால் சாது மிரண்டா காடு கொள்ளாது இல்லை. ஆமான்னு பார்த்தீங்களா, தலையாட்டிக்கிட்டே இருக்கு. அந்த ஃபுட் மூமெண்ட்டை பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த பாகனோட கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படியுது, கொஞ்சம் கூட நகர்ந்து வரல. ஃபஸ்ட்டு இந்த பாகன் நின்றுருந்தார், வேட்டி கட்டுறாருல இந்த அண்ணன் நின்றுருந்தார். இப்போ ஷிஃப்ட்டு கணக்கு மாதிரி அவர் மாறிட்டார். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சக்தி ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.